அதெல்லாம் இருக்கட்டும் மாமா. தேங்காய் சாப்பிட்றியா? நீ இருக்கிற இருப்புக்கு தேங்காய் நினைச்சு என் கையை கடிச்சு வச்சாலும் கடிச்சு வச்சிருவேன். அதனால நீ சாப்பிட வேண்டாம். உனக்கு சேர்த்து நானே தின்றேன். ஊரே சப்பரத்துல இருக்கு. என்ன பாரு, உன் கூட வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கேன். எதுக்குன்னு தெரியுமா? உனக்கு திடீர்னு போதை தெளிஞ்சிருச்சுன்னா இந்த பொடி எடுத்து உனக்கு கலந்து கொடுக்கணும்ல, அதுக்கு தான் உட்காந்துட்டு இருக்கேன். மாமா, நான் உன்னை யோசிக்கிறேன் மாமா. வாழ்க்கை முழுக்க உனக்கு இந்த பொடியை போட்டு கலந்து கொடுத்து உன மயக்கத்திலேயே வச்சிருக்கலாமான்னு. ஏன்னா நீ எந்த வம்பு துப்புக்கும் போகாம என் கூடவே இருப்ப பாரு. அதனாலதான். அக்கா, நீ வேணா சப்பரம் பார்க்க போயிட்டு வாயே, மாமாவை நான் பாத்துக்கிறேன். ஏய், என் புருஷனை பாத்துக்க எனக்கு தெரியும். உன் வேலையை பாரு. அக்கா, ஒண்ணு பண்ணுவோமா? இவருக்கு வேணா இஞ்சி சாறு கொடுத்து பாப்போமா? அக்கா, எந்த ஒரு போதைக்கும் இஞ்சி சாறு கொடுத்தா நல்லதுன்னு சோசியல் மீடியால பாத்திருக்கேன். ஒருவேளை இஞ்சி சாறு கொடுத்தா இவருக்கு போதை தெளிஞ்சிடும்ல? எதையாவது போன்ல பாத்துட்டு அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு ஏதாவது பண்ணி வைக்காத. உயிருக்கே ஒலையா போயிடும். அவரே பாவம் நேத்துல இருந்து மயக்கத்துல இருக்காரு. எதையாவது கொடுத்து நீ மொத்தமா முடிச்சு விட்டுறாத. பாவம்க்கா மாமா, எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? அக்கா, எனக்கு என்னமோ நம்ம இஞ்சி சாறு கொடுத்து பார்க்கலான்னு தோணுது. இஞ்சி சாறு கொடுத்தா என்னக்கா ஆயிட போகுது? கொடுப்போமே. திருவிழா முடியற வரைக்கும் அதை கொடுக்கறேன் இதை கொடுக்கறேன்னு எதையாவது பண்ணி வச்ச உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவருக்கு தன்னால தெளிஞ்சு போயிடும் பாரு. வாழைப்பழம் கேட்கிறாரு, சாப்பிடுவாரு, கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சுவாரு. சரியா? ஏய், என்ன பாக்குற? பிரியா, திருவிழா முடியற வரைக்கும் இந்த ஆளுக்கு போதை தெளியக்கூடாது. நான் படாத பாடுபட்டு இருக்கேன். இவன் இஞ்சி சாறு கொடுங்க அந்த சாறு கொடுங்க. ஏற்கனவே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரிதான் இருக்கு. இதுல இஞ்சி சாறு வேற. ஹலோ, என்ன ஆச்சு? நம்ம பிளான் சக்சஸ் தானே? நம்ம ஆளுங்க போன் எடுக்கல. கண்டிப்பா பிளான் சக்சஸ் தான். பி சீரியஸ். இனிமே கெஸ் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. உடனே போன் பண்ணுங்க. என்ன ஆனாலும் அந்த கருணா திரும்பி வரவே கூடாது. கருணாவால எப்படி தப்பிக்க முடியும் கவி? 4 பேர் அறுவலோட போயிருக்காங்க. கண்டிப்பா கருணா திரும்பி வர மாட்டான். கருணாவை கொண்ட பழிக்காக ஒண்ணு திரு ஜெயிலுக்கு போவான், இல்ல கிருபா திருவ கொன்றுவான். இது ரெண்டுல எது நடந்தாலும் நமக்கு நல்லதுதான். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா கண்டிப்பா நடக்கணும்ல. நம்ம அனுப்பின ஆளுங்க ரொம்ப மோசமானவங்க. கை நீட்டி காசு வாங்கிட்டா அந்த வேலையை முடிக்காம விட மாட்டாங்க. நிச்சயம் அந்த கருணா காட்டை விட்டு உயிரோட வரமாட்டான், போனமா தான் வருவான். எனக்கு அது போதும். இதெல்லாம் தேவையா? ஏன் இப்படி பண்ற? நான் தான் சொன்னல போகாத போகாதன்னு. நீ கேட்டியா? யாரோ ஒருத்தர் பரிவட்டம் கட்ட நீ சாகணுமா? அதான் நீ சரியான நேரத்துக்கு வந்துட்டல்ல. எனக்கு ஒன்னும் ஆகல, அப்புறம் எதுக்கு டென்ஷன் ஆகுற? இவ்வளவு ஈஸியா சொல்ற. நான் வரலன்னா உங்க கதை. அதான் வந்துட்டியே, அப்புறம் என்ன? நல்ல வேலை மனசுக்கு தப்பா பட்டதுன்னு வந்தது நல்லதா போச்சு. இல்லைன்னா இவருக்கு என்ன ஆயிருக்கும்? இவ்வளவு மயக்கத்திலையும் கருப்பனோட புறவியை
முகத்துல தண்ணி தெளிச்சாதான் எழுந்திருப்பாரு. இங்க எங்க தண்ணி கிடைக்கும் தெரியலையே, தேடி பாப்போம். முதல்ல இந்த மண்புறவையை கொண்டு போய் சேர்த்தாகணும், இல்லைன்னா அண்ணனுக்கு பரிவட்டம் கிடைக்காது. ஏய், அவங்க பரிவட்டம் கட்டுறதுக்காக உன் உசுர பணைய வைப்பியா? அண்ணனை மரியாதை இல்லாம பேசாத. இப்ப நீ இல்லைன்னா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன், அது நல்லா புரியுது. ஆனா கிருபான விஷயத்துல தலையிடாத. உனக்கு நிறைய விஷயம் தெரியாது. அது தெரியாம தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ உயிரை கொடுத்து அவர் பரிவட்டம் கட்டுற அளவுக்கு அவர் ஒண்ணும் நல்லவர் இல்ல. இந்த பார், கிருபான தப்பா பேசாத. ஐயோ, கிருபான 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 என்ன நம்பு. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? ஏன் இந்த ஊர்ல 20 வருஷமா திருவிழாவே நடக்கலன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்றேன், கேட்டுக்கோ. 20 வருஷத்துக்கு முன்னாடி பரிவட்டத்துக்கு இதே மாதிரி சண்டை வந்துச்சு. அப்போ நெடுகுண்டத்துல வச்சு உன் கிருபான ஒருத்தரை கொலை பண்ணிருக்காரு. அப்படிப்பட்ட கிருபானனுக்காக தான் நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க.